நம்ம ஆலயமா இருக்கட்டும், மறைக்கப்பட்ட வழிபாடற்ற தெய்வங்கள். அதே நேரம் யாருக்கும் தெரியாத பூஜை, ஹோமம் எல்லாமே பண்றது. நம்ம சிருஷ்டி ஒளியா பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் யாருமே செய்யாத, செய்ய முடியாத, கிடைக்காத அந்த மாரி பொருட்கள். ஏன்னா, இது ஒரு பரிகாரத்துக்கு மட்டுமே உரிய ஸ்தாபனம். எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்ல, டாக்டர் முடிஞ்சா பார்க்குறோம். முடியலன்னும்போது ஒரு மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் வாங்கி போட்டுக்கிறோம். ஆனா, இந்த இடத்துல டாக்டரும் இருப்பாங்க, மெடிசனும் இருக்கும். காரணம் எதனாலன்னா, பிரச்சனைய வந்து சொன்னாலே இந்த இடத்துல அத்தனை பொருட்களும் எடுத்து உங்ககிட்ட குடுத்துருவாங்க. போய் செய்த நிமிஷம் உங்க பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய அற்புதமான ஒரு இடமா தான் இந்த இடத்த வச்சிருக்கேன். ஏன்னா, நான் நெறைய பிரச்சனைகள்களையும், நெறைய வேலைகளாலயும் வெளிய சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். எல்லா நேரமும் நான் இருக்கறதில்ல. சில நேரம் தான் ஆட்கள பார்க்குறேன். சில நேரம் தான் வந்து பண்ண முடியுது. அப்படின்னும்போது, இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரத்தையும், பிரச்சனைகள தீர்க்கக்கூடிய இடமாவும் இருக்கணுன்றதுக்கு தான் இந்த ஸ்தாபனத்தையே உருவாக்கி இருக்கேன்ம்மா. ரொம்ப சிறப்புமா. ஏன்னா நெறைய பொருட்கள் நம்ம சிருஷ்டி ஒளியிலயும் இருக்கு. ஒவ்வொரு பொருளோட தன்மையிலயும், அத பயன்படுத்தி மக்கள் அடையிற பலன்லயும் உங்கள தான் நான் அதுல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். எத்தனையோ பேர் இங்க வந்து சொல்லுவாங்க, "நான் இந்த தீபம் போட்டேன், எனக்கு அது சரியாயிடுச்சு. நான் இத பயன்படுத்தினேன், என் பொண்ணுக்கு திருமணம் நடந்துருச்சுன்னு." நெறைய விஷயங்கள் நம்ம ஃபீட்பேக் கேட்கும்போது, நிச்சயமா அம்மாவால மட்டும் தான் இது சாத்தியம் அப்படின்னு நானும் பாலாஜியும் அடிக்கடி பேசிப்போம். நிதர்சனமான உண்மை அது. ஏன்னா இப்படி ஒரு தீபத்தையே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. மக்களுக்கு தெரியணும். இதெல்லாம் இருந்தது, மறைக்கப்பட்டுருச்சு. இத மறுபடியும் நம்ம கொண்டு வரணும். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து, பார்த்து செய்றதற்கு ரொம்ப, ரொம்ப நன்றிம்மா.